வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது நம்ம ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், உடனே டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 7-8 காஞ்ச திராட்சை சேர்த்துக்கோங்க. நீங்கள் நட்ஸு வேணுன்னா கூட நட்ஸு சேர்த்துக்கலாம். நான் காஞ்ச திராட்சை சேர்க்குறேன். அது நல்லா லேசாக பொரியட்டும். இதில் ஒரு 5-6 டேட்ஸு நல்லா பிச்சு போட்டு வச்சுருக்கேன், சீட்லெஸ் டேட்ஸு, அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு வாழைப்பழத்தை, கனிஞ்ச வாழைப்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப்புலேருந்து 1/2 கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல், அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வெந்து கொடுத்துரும் உங்களுக்கு, நெய்யிலேயும் நல்லா வதங்கி. தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துக்கோங்க. அது நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க, நல்லா கலந்து கொடுக்கட்டும். இதில் ஒரு 1/2 கப்பு அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கோங்க. நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம காஞ்ச திராட்சையிலையும் இனிப்பு இருக்குது, உங்களுக்கு டேட்ஸ்லேயும் இனிப்பு இருக்குது, வாழைப்பழத்துலேயும் ஸ்வீட்னஸ் இருக்குது. அதனால் 1/2 கப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கலவை கெட்டியாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா திக்காக வரட்டும் கலவை, அது வரைக்கும் கிளறி கொடுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது நல்லா ஆறட்டும். இதில் 3/4 கப்பு ராகி மாவு எடுத்துக்கோங்க, 1/4 கப்பு அரிசி மாவு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் நம்ம மாவு அளந்தோமோ அதே கப்பில் 3/4 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா திக்காக இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக ஊற்றிட்டிங்கன்னா நம்ம செய்ய முடியாது. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். முதல்ல தண்ணி நிறையா சேர்த்துறாதீங்க. இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணும். இது ராகி மாவில் செய்கிறது ரொம்ப ஆரோக்கியமானது. ஒரு வாழை இலையை எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மாவை ஒரு கரண்டி எடுத்து நல்லா பரத்திட்டு நடுவில் இந்த பூரணத்தை வச்சுருங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஸ்டஃபிங், அதை எடுத்து உள்ளே வச்சிடணும். உள்ளே வச்சுட்டு மடித்து விட்டுருங்க. இதே போலயே எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருங்க. செஞ்சு வச்சுட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் எடுத்து ஆவியில் வேக வச்சிட வேண்டாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வெந்துச்சுன்னா அருமையான ராகி மாவு இலை அடை தயாராகிடுச்சு. இது ரொம்ப ஆரோக்கியமானது. குழந்தைங்களுக்கு ஒன்று கொடுத்தாலும் போதும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாமே ஹெல்தியானது. டேட்ஸு, காஞ்ச திராட்சை, நாட்டு சக்கரை தான் நம்ம சேர்த்துருக்கோம். உங்களுக்கு ஜீனி கூட நம்ம சேர்க்கலை. எல்லாமே ஆரோக்கியமானது. தினமுமே ஆயில் பலகாரமாக கொடுக்காம இப்படி ஆவியில் வேக வச்சதையும் கொடுங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.